ஷார்ட் டாப்போடைய ஃபுல் உயரம் எடுக்கிறோம் 31. பேண்ட் வந்து ஃபுல் பட்டேலா ரிங்கிள்ஸ் பேண்ட்டு ஃபுல் உயரத்தில் வந்துட்டு ஒரு மார்க் போட்டுக்கிறோம். மார்க் போட்டு ஓப்பன் எவ்வளோ உயரம் அதில் வந்து ட்ராயிங் வரைஞ்சிட்டு ஓப்பன் எவ்வளோ உயரத்துக்கு எடுத்துக்கிறோமோ 19 இன்ச்சு 20 இன்ச்சு 21 இதுக்குள்ளே இதை தான் 19 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன். மேலே உயரத்துலேருந்து 14 இன்ச்சு இடுப்பு பக்கம் ஒரு மார்க்கு, 6 இன்ச்சு ஆம்கோலோடைய உயரம் 6 இன்ச்சில் ஒரு மார்க்கு, 3 மார்க்கு வரைஞ்சாச்சு. இப்போ பாடி சுற்றளவு எடுத்து ஆம்கோலில் ஒரு மார்க்கு, இடுப்பு சுற்றளவில் ஒரு மார்க்கு, ஓப்பன் சுற்றளவில் ஒரு மார்க்கு, கீழே பாட்டம் எவ்வளோ பார்டர் தேவையோ அதில் ஒரு மார்க்கு, ஃபுல் சுற்றளவு எடுத்து 4ஆக வகுந்து கால் பகுதி தான் நம்ம அதில் வந்து வரைகிறோம். நெக்கோடைய அகலம் வந்து 3 இன்ச்சு வச்சுருக்கிறேன். ஷோல்டர் அகலமும் 3 இன்ச்சு வச்சுருக்கிறேன். நெக்குக்கு வந்து 1/2 இன்ச்சு தையலுக்காக உள்பக்கமே நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து முன் நெக்கு 5.5 இன்ச்சு, பேக் நெக்கு 7 இன்ச்சு வச்சு வரைகிறோம். இது ஒல்லியாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு 20 வயசு 19 வயசு பிள்ளைங்களுக்கு தான் வந்து இப்போ நான் ட்ராயிங் வரைகிறேன். ஆம்கோலில் வந்து கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோலோடைய ஷேப்பை வந்து வரைஞ்சிருவோம். வரைஞ்சிட்டு ஷோல்டரில் கீழே வந்து நம்ம டாட்டு சைடு தையல் ஓட்டுறது இடுப்பு பக்கம் ரவுண்ட் ஷேப்பாக தான் வரும். இடுப்பில் வந்துட்டு கொஞ்சம் உள்ளே வாங்கி ஸ்ட்ரிப் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி தான் மார்க் வரையணும் ஸ்கேல் வரைஞ்சி. ஃபஸ்ட்டு தையல் கரெக்டான ஒரு மார்க்கு, எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு விட்டு ஒரு மார்க் பண்ணுறோம். மெயின் நமக்கு மார்க் முக்கியம். எந்தெந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோமோ மார்க் பிரகாரமே வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணாலே கரெக்டாக வரும். டைட் ஃபிட்டிங்க்கே வேலையே கிடையாது. கீழே வந்து 1 இன்ச்சு ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பும் மறுபடியும் ஒரு மடிப்பும் மடித்து தைப்போம். அதுக்காக 1 இன்ச்சு விட்டு தான் சைடுலேயே வரைகிறோம். ஃபுல்லாக வரைஞ்சிட்டோம். சென்டரு இடுப்பு பகுதி ஒரு மார்க்கு, ஓப்பன் பகுதி ஒரு மார்க்கு நீட்டாக போட்டுக்கலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 ஓப்பன், நம்பர் 4 கீழ் லாஸ்ட்டை வந்துட்டு பாட்டம். இப்போ ஷோல்டரில் இருந்து தையலுக்காக 1/2 இன்ச்சு விட்டு மார்க் நீட்டாக பண்ணிக்கிறோம். நெக்குக்கு ஸ்கொயர் வரைஞ்சி என்ன நெக்கு தேவையோ நம்ம வந்து பேண்டோட கலர் பைப்பிங்கி டிசைன் தான் கொடுக்க போகிறோம். தைக்கும்போது போடுற அந்த வீடியோ. இப்போ ரவுண்ட் ஷேப்பு வரைஞ்சிடலாம். ஷோல்டர் தையலுக்காக 1/2 இன்ச்சு விட்டு கீழே ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஆம்கோல் ரவுண்ட் ஷேப் வரைய 1 இன்ச்சு, ஒல்லியாக இருக்கிறவங்களுக்காக 1 இன்ச்சு. மேலே அந்த ட்ராயிங் வரைய தெரியல ரவுண்டு ஷேப் வரணுங்கிறதுனால 3 இன்ச்சு இறக்க வச்சு அதில் ஒரு மார்க்கு. அந்த 3 இன்ச்சு விட்ட மார்க்கில் தான் இப்போ ரவுண்டு ஷேப் வரைகிறோம். அழகாக வரைஞ்சாச்சு. ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். புதுசாக கற்றுக்கிறவங்களும் கற்றுக்கலாம். இல்லை தைக்கிறவங்களும் வந்துட்டு இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவும் அழகாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கன்னா தையலுக்காக 1/2 இன்ச்சு, ஷோல்டரோடைய ஃபுல்லு அகலம், நெக்கோடைய அகலம், நெக்கோடைய இறக்கம், ரவுண்டு ஷேப்பு, ஆம்கோலோடைய உயரம், ஷேப்பு, ரவுண்டு ஷேப்பு, அதில் 3 இன்ச்சு இறக்க வச்சுருக்கிறேன். அதிலேருந்து தான் ட்ராயிங் வரைஞ்சிருக்கிறேன். அதில் 1 இன்ச்சு வச்சுருக்கிறேன். ட்ராயிங் பார்த்திங்கன்னா நீட்டாக ஃபஸ்ட்டு ட்ராயிங் வந்து தையலுக்காக பாட்டமுக்கு அந்த நம்பர் வந்து பாட்டம் 1, பாட்டம் 2, பாட்டம் 3 இப்படி தான் நம்ம வந்து வச்சுக்குவோம். ஓப்பன் பகுதியிலேருந்து இடுப்பு பகுதி மார்பு சுற்றளவு இதுதான் நம்மளுடைய அளவு மென்ஷர்மெண்ட்டு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள்.